So hi students, welcome back to SmartLearn. So in the video வந்து நம்ம magnetic field at a point along the equatorial line due to a magnetic dipole. So நம்ம last வீடியோவில் வந்து along the axial line பார்த்தோம். இதில் வந்து along the equatorial line, ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸாக யூஸ் பண்ணிட்டு அப்படியே படிச்சுக்கலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்காதுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கான்செப்ட் உள்ள போயிடலாம். Okay, so this is a bar magnet. So bar magnet ஓட south pole north pole இருக்கு. ஸோ இதோட ஈக்குவட்டோரியல் பிளேனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு அதுதான் இந்த டாபிக். இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த டாபிக். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து இந்த மேக்னெட்டோட ஆக்சியல் லைன். ஸோ திஸ் இஸ் இது வந்து ஆக்சியல் லைன். இந்த ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இதுக்கு சென்டராக ஸ்ட்ரைட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து QMன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து QM. இந்த டிஸ்டன்ஸ் சென்ட்ரல்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து L. சேம் வே இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நார்த் போலுக்கும் எல் தான். ஏன்னா சென்டர் வந்து வில் பி இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வில் பி எக்ஸாக்ட்லி இந்த சென்டர். ஓகேவா? ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் சிக்கு வந்து நம்ம ஆர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட் சியில் வந்து ஒரு யூனிட் நார்த் போல் கொண்டு வரோம். நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்த மாதிரி தான் இந்த பாயிண்ட் சியில் வந்து ஒரு யூனிட் நார்த் போல் பிளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் ஒரு நார்த் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு மேக்னெட் இந்த இடத்துல கொண்டு வரோம். இந்த பாயிண்ட் சியில் யூனிட் நார்த் போல் நம்ம பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? டியூ டு நார்த் போல், இந்த நார்த் போல்னால இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ இங்கேயும் நார்த் போல் இங்கேயும் நார்த் போல், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல் ஆகும். அதனால தான் இந்த பக்கம் நம்ம ஏரோ மார்க் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ரிப்பல் ஆகிடுச்சு. ஸோ சேம் நார்த் போல்னால சவுத் போல், இந்த சவுத் போல்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சவுத் போல்னால இந்த பாயிண்ட்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல யூனிட் நார்த் போல் வச்சுருக்கோம். ஸோ சவுத் இங்கே இருக்குது, இங்கே நார்த் இருக்குது. என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமாக வரும். ஓகேவா? ஸோ இது வந்து BS வெக்டார்னு வச்சுக்கலாம். ஸோ இது BSனா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல், இது BN வெக்டார் டியூ டு நார்த் போல். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணால் இந்த பக்கமாக நமக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணால் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் இந்த பக்கமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம தனியாக உங்களுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வரலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து BN வெக்டார் போயிருக்குங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ஆரஞ்சு கலர் லைனில் போட்டிருக்கோம், BN வெக்டார். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகுது, வெக்டார் ஸ்லாண்டிங்காக போகுதுன்னா இது ரெண்டாக ரீசால்வ் பண்ணணும். ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட். இந்த ஸ்லாண்டிங்காக போகிற வெக்டாருக்கு we have two components. ஒன் இஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். அதே மாதிரி கீழே இருக்க இந்த BS வெக்டாருக்கும் ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஒன்று, வெர்டிக்கல் காம்பனண்ட் ஒன்று அப்படின்னு இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு வந்து BN sin J கேப்னு வந்திருக்கு. இந்த திஸ் இஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து BN cos θன்னு வந்திருக்கு, இங்கே sin θன்னு வந்திருக்கு. சரி, இங்கே sin ஏன் இங்கே cos ஏன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? அதே மாதிரி இங்கேயும் தான். ஸோ இந்த வெக்டார் ரெண்டாக ரீசால்வ் ஆகும்போது இந்த பக்கம் போகிற காம்பனண்ட் வந்து cos θன்னு வந்திருக்கு, இந்த பக்கம் போகிற காம்பனண்ட் வந்து sin θன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஏன் வந்திருக்கு நம்ம இப்போ பார்த்துடலாம். அது நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த BN வெக்டார். ஸோ ரெண்டு காம்பனன்ட்ஸாக ரீசால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம தீட்டான்னு சொல்லுவோம், இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இது ஃபுல் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ 90 - θன்னு வச்சுக்கலாமா இங்கேருந்து இங்கே? ஸோ உங்களுக்கு இந்த ஆங்கிள் தீட்டானா அப்போ இங்கேருந்து இந்த ஆங்கிள் வந்து 90 - θன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 90 ஃபுல் ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். இந்த 90ல் இந்த தீட்டா போச்சுன்னா அந்த மீதி தான் இந்த ஆங்கிள். ஓகே, கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த சைடு தெரியணும்ல,
இந்த சைடு வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம்ப்பா, கீழே இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கா உங்களுக்கு. ஸோ இந்த டாட் 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 லைன்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த சைடு தேவை. இது என்ன சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. உங்களுக்கு எந்த சைடு இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது, ஆரஞ்சு வந்து இந்த பிஎன் வெக்டார், இந்த ஆரஞ்சு சைடு இருக்குது. உங்களுக்கு இந்த அட்ஜசன்ட் சைடு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கரெக்டு தானே. ஸோ அட்ஜசன்ட் சைடும் இந்த ஹைப்போட்னஸ் சைடும் வச்சு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரியில் 10th பார்த்துருப்பீங்க, காஸ் தீட்டா யூஸ் பண்ணலாம். காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு adjacent by hypotenuse. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். காஸ் தீட்டா இப்போ இந்த ஹைப்போட்னஸ் மேலே கொண்டு வந்துடலாமா. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு ஹைப்போட்னஸ் ஈக்குவல்ஸ் டு adjacent. அதாவது adjacentனா இந்த சைடு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே bn cos theta மைனஸ் ஐ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த bn cos thetaன்றது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹைப்போட்னஸ் இங்கே கொண்டு போயிட்டோம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு ஹைப்போட்னஸ் ஈக்குவல்ஸ் டு adjacent சைடு. ஸோ காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஹைப்போட்னஸ் சைடு வந்து இந்த ஆரஞ்ச் சைடு, இந்த ஆரஞ்ச் சைடோட வேல்யூ bn வெக்டார். ஸோ அப்போ இந்த ஹைப்போட்னஸ்க்கு பதிலாக bn வெக்டார் போட்டுடலாம். ஸோ இது எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம், bn வெக்டார் காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். ஸோ அதனால தான் இந்த லைனை நம்ம வந்து bn காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைனை bn காஸ் தீட்டா மைனஸ் ஐ ஏன் வந்தது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக. இது முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ, இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், bn காஸ் தீட்டான்னு வந்துடுச்சு. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு டாட் 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 லைன் வச்சு நம்ம இது ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றிப்போம். ஆங்கிள் இங்கே இருக்குது, இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்போட்னஸ் சைடு. ஓகேவா. ஸோ ஆங்கிள் இங்கிறதுனாலே உங்களுக்கு இதுதான் ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்னஸ். இப்பயும் நீங்கள் எந்த சைடு கண்டுபிடிக்கணும், இந்த சைடு தான் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே இந்த சைடு தான் கண்டுபிடிக்கணும், இந்த சைடு. ஸோ இந்த சைடு கண்டுபிடிக்கணும். வாட் சைடு இஸ் திஸ், அட்ஜசன்ட் சைடு. உங்களுக்கு எந்த சைடு இருக்குது, பிஎன்னு சொல்லிட்டு ஹைப்போட்னஸ் சைடு இருக்குது. ஸோ அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்னஸை வச்சு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், அகெயின் காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். இப்போ இங்கே தீட்டா எவ்வளோ இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் 90 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் சைடு, அதாவது இந்த சைடு. எதுக்கு இந்த சைடு போட்டிருக்கோம், இந்த சைடு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்கே அட்ஜசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பை ஹைப்போட்னஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் bn வெக்டர். ஸோ இப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா. ஓகேவா, இதுவும் 10th வந்திருக்கும். காஸ் 90 மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். ஹைப்போட்னஸ் ஆஸ் யூஷுவல் மேலே கொண்டு போயிடலாம். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு ஹைப்போட்னஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு ஹைப்போட்னஸ் இஸ் bn வெக்டர். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு bn வெக்டர் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் சைடு, அதாவது இந்த சைடு. ஸோ இப்படி இந்த காம்பனண்ட்டை நம்ம இப்படி தான் ரீசால்வ் பண்ணணும். இது அந்தளவுக்கு எங்கேயும் எந்த முக்கால்வாசி வீடியோஸில் வந்து கிளியராக இல்லை. இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் தான் வந்து நீங்கள் ரீசால்வ் பண்ணுவீங்க. ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ரீசால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இந்த சைடு உங்களுக்கு என்ன வந்திருக்கு, bn வெக்டர் சைன் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் வச்சு போட்டால் இந்த சைடு கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு போடும்போது இந்த சைடு கிடச்சிச்சு. ஸோ சேம்வே அதே மாதிரி இதையும் ரீசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்க இதுவும் ரீசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே இருக்கு மட்டும்தான் ரீசால்வ் பண்ணணும். அதே மாதிரி கீழே இருக்கும் ரீசால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஏன்னா இது bs வெக்டரில். ஸோ bs காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப், இது bs சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். இது மேலே இருக்குது நார்த் போல், டியூ டு நார்த் போல். இப்போ நான் இங்கே உங்களுக்கு போட்டது வந்து டியூ டு நார்த் போல், அதனால் இங்கேயும் bn, இந்த இடத்துலையும் bn. கீழே வந்து இட் இஸ் டியூ டு சவுத் போல், அதனால் இங்கேயும் bs, இந்த இடத்துலையும் bsன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மைனஸ் சைன்லாம் ஏன் வந்திருக்குன்னா, இதில் பாருங்கள். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது கீழே வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால இங்கே மைனஸ் ஜே கேப். ஜேன்றது வந்து டைரக்ஷன், யூனிட் வெக்டர். ஸோ ஜே இஸ் டைரக்ஷன். ஸோ மைனஸ் ஜே கேப்னு போடலாம். அதே மாதிரி மேலே போகிறது வந்து வெறும் ஜே கேப், பிகாஸ் இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த பக்கம் ரெண்டுமே வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால ரெண்டுத்துக்கும் மைனஸ் ஐன்னு போட்டிருக்கோம். சப்போஸ் இந்த பக்கம் ஒரு லைன் வந்திருந்தால் அது பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு ரெண்டுமே இந்த பக்கம் தான் வந்திருக்கு, மைனஸ் ஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஐ கேப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா என்ன எப்போ வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட எனக்கு மெசேஜ் ஏதாவது பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு நார்த் போல். இந்த நார்த் போல்னால நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன பண்ணோம், இதையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ மைனஸ் bn காஸ் தீட்டா ஐ கேப், அதாவது இந்த bn காஸ் தீட்டா மைனஸ் ஐ வந்து மைனஸ் ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். மைனஸ் bn காஸ் தீட்டா ஐ கேப், நெக்ஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம், bn சைன் தீட்டா ஜே கேப். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போல். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. bn வெக்டர்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், அதாவது இந்த கோட்டையும்
இந்த கோட்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சேம் வே த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு சவுத் போல், இந்த மேக்னெட்டிக் சவுத் போல்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுவும் நமக்கு கிடச்சிருக்கு, இதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணோம். ஸோ மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப், இங்கேயும் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப்னு போட்டலாம். ஸோ இதுவும் ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல், ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போல். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஓவராலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், தட் இஸ் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும், இந்த பிஎன்னையும் இந்த பிஎஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் வில் கிவ் யூ த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதில் பிஎன் வெக்டர் பிஎஸ் வெக்டர்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் ஸ்கொயர். இதில் ஆர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டேஷ். இதில் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டேஷ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர், நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை. அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தேவை, ரெண்டுமே சேம் தான். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் சேம் தான், ஆர் டேஷ். இந்த வேல்யூ எப்படி வந்தது நான் உங்களுக்கு அர்த்தம் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆர் டேஷ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே, அது நான் கீழே போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் ஸ்கொயர். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டேஷ் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்கள் நார்த் போலில் கிடச்சதும் சவுத் போலில் கிடச்சதும் ஆட் பண்ணும். ஸோ பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார் அதோட வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க. மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப் இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி ஆட் பண்ணி அதே மாதிரி இதை ஆட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்படியே மைனஸ்லேயே போட்டுக்கலாம். மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப். ஸோ இங்கே இருக்க வேல்யூ அப்படியே இங்கே போட்டாச்சு, இந்த வேல்யூ அப்படியே இங்கே எழுதியாச்சு. இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். பிஎன் சைன் தீட்டா ஜே கேப் ஸோ இது ஆக்சுவலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎன் ஈக்குவல்ஸ் டு பிஎஸ், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நமக்கு பிஎன்னும் பிஎஸ் வேல்யூ மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர் தான். ஸோ அதனால் பிஎன்னும் பிஎஸ்ஸும் சேம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பிஎன் சைன் தீட்டா ஜே கேப்பையும் இங்கே பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப்பையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். பட் என்ன டவுட்னா இங்கே பிஎன் இருக்குது, இங்கே பிஎஸ் இருக்குது, அது எப்படி கேன்சல் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, பிஎன்னும் பிஎஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம மேலே போட்டிருக்கோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம். பிஎம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல், ரெண்டுமே இங்கே சேம் தான். மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர். ஆர் டேஷ் தான் எப்பவுமே டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே சேஞ்ச் ஆகும். பட் இங்கே டிஸ்டன்ஸும் சேம், அதனால தான் பிஎன்னும் பிஎஸும் ஈக்குவல் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க. மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப், அதே மாதிரி மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப், இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். இதோடு உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு மேலே முடிச்சிடுறேன் வாங்க. இப்போ இந்த இடத்துல முடிச்சிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பிஎன் சைன் தீட்டா ஜே கேப்பும் பிஎஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப்பும் போயிடும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. பட் ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவல் தான். இந்த மேக்னிடியூடும் இதோட மேக்னிடியூடும் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க இழுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோர்ஸில், அதே ஃபோர்ஸில் இன்னொருத்தவங்க இழுக்கிறான் கீழே. அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் டேலி ஆகிடுமா உங்களுக்கு. இப்போ மேலே சப்போஸ் +1 இருந்தால் கீழே -1 என்ன ஆகும், 0 ஆகிடுமா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ டோட்டல் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா நீங்கள் இந்த ரெண்டுத்து மட்டும் ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பே கம்மியாகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் 0 ஆகிடும். நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதுதான் நம்ம கீழே பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் காஸ் தீட்டா மைனஸ் அது காமன் எடுத்துக்கலாமா. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ மைனஸ் காமன் எடுத்தாச்சு. காஸ் தீட்டா காமன் எடுத்தாச்சு. உள்ளே வந்து பேலன்ஸ்னாக இருக்குது இந்த டேர்மில் பிஎன் அது போட்டாச்சு. இந்த இடத்துல பேலன்ஸ்னாக இருக்குது பிஎஸ், ஸோ +n போட்டுக்கோங்க. ஏன்னா மைனஸை காமனாக வெளில எடுத்தாச்சு. இது காமனாக எடுக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு மேக்ஸ் நீங்கள் நல்லா போடுவீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிஎனோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போலோட வேல்யூ மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸோட வேல்யூ அதுதான் மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக ரெண்டு இருக்கா, ரெண்டுமே சேம். ஸோ 2 × மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸோ இதுவும் சேம், அதனால 2 × அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ 2 × மியூ நாட் கியூஎம் பை 4 ஆர் டேஷ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு தான் இப்போ இந்த ஆர் டேஷ்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் இங்கே வரைஞ்சிருக்கேன், மேலே போட்ட ட்ரையாங்கிளை வரையலாம். ஸோ இப்படி இருந்ததா,
இது ஆர், இது எல், இதுதான் ஆர் டேஷ். அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸ், இதுவும் ஆர் டேஷ் தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த சைடு வேணும். இது என்ன சைடு? இது ஸ்லாண்டிங்காக இருந்தால் பெரிய சைடு எப்பவுமே ஹைப்போட்னஸ் சைடு. ஹைப்போட்னஸ் சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோட ஸ்கொயர் ஆர் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரெண்டு சின்ன சைடும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது ஹைப்போட்னஸ் சைடு. ஹைப்போட்னஸ் சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு சின்ன சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணால் கிடச்சிடும். இப்போ இந்த ஸ்கொயர் போனால் நம்ம என்ன பண்ணோம்? ஆர் டேஷ் ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் கொண்டு போகலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். சரி, மேலே போடலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம இங்கே உங்களுக்கு மேலே போடுறேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா ஆர் டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2 நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 1/2ன்னு போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 1/2. ஆர் டேஷுக்கு பதிலாக ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. ஸோ இந்த ஆர் டேஷுக்கு பதிலாக இந்த டேர்முக்கு பதிலாக மட்டும்தான், இந்த ஆர் டேஷுக்கு பதிலாக நம்ம ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? ஸோ இந்த ஸ்கொயரும் அந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி டேர்ம் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. மீதி நமக்கு என்ன கிடைக்குது? அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா I cap 2 mu naught qm by 4 pi r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஐயை முன்னாடி கொண்டு போய்டுறோம். இப்போ காஸ் தீட்டாக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சேம் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இதே ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது? காஸ் தீட்டா கீழே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இங்கே போட்டிருக்குன்னா காஸ் தீட்டா ஃபார்முலா வந்து adjacent by hypotenuse. அதே ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் adjacent சைடு வந்து எல், ஹைப்போட்னஸ் சைடு வந்து ஆர் டேஷ். ஆர் டேஷ் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ adjacent சைடு வந்து எல், ஹைப்போட்னஸ் சைடு வந்து ஆர் டேஷ். ஸோ எல் பை ஆர் டேஷுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூவை காஸ் தீட்டா இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எல் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. ஸோ இது எதோட வேல்யூ? ஆர் டேஷோட வேல்யூ. உள்ள அப்படியே எழுதிக்கோங்க. 2 mu naught qm by 4 pi r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அதை அப்படியே எழுதியாச்சு கீழே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம்? எல்லை வந்து உள்ளே கொண்டு போயிடலாம், ஐயை கடைசியில் கொண்டு போயிடலாம். இந்த மைனஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ mu naught qm 2l, இங்கே ஒரு 2 இருக்குல்ல. ஸோ mu naught qm, இந்த 2 பின்னாடி கொண்டு போயிடலாம். 2 இந்த எல் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, இது எங்கேயோ உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். qm 2l அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பி வெக்டார், பிஎம் வெக்டார் நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ இது ஒன்றும் கிடையாது, பிஎம் வெக்டார். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். கீழே இந்த 4 பை இங்கே போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த கீழே ரெண்டு டேர்ம்ஸும் இந்த டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த 4 பை அப்படியே போயிடும். இப்போ இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்கள். உள்ள ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அதாவது இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. இங்கே எதுவுமே இல்லைனா பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 ப்ளஸ் 1. ஸோ இதோட பவரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 1s are 2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 + 1 ஆகிடும். ஸோ 1 + 2 டிவைட் பை 2 ஆகும், ஈக்குவல்ஸ் டு 3/2 அப்படின்னு ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த 4 பை அப்படியே போட்டாச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அப்படியே போட்டு பவர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடணும். 3/2ன்னு போட்டுடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி qm 2l இதோட வேல்யூ வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பிஎம்னு போட்டுடலாம். ஸோ இந்த ஐ கேப் முன்னாடி இந்த ஐ கேப் லாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பிஎம்னு போட்டாச்சு. ஓகேவா? இந்த qm 2l பதிலாக இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பிஎம்னு போட்டுடலாம்.
இதோட கூட நீங்கள் ஆன்சர் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், சப்போஸ் ஆரோட வேல்யூ வந்து வெரி மச் கிரேட்டர் தேன் எல், எல்லை விட செம்ம அதிகமாக இருக்குது, ஓகேவா, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து மேக்னெட்லேருந்து அந்த நம்ம எடுத்த பாயிண்டில் டிஸ்டன்ஸ் வந்து செம்ம அதிகமாக இருக்குது when compared to the எல், எல்லை விட. மேலே உங்களுக்கு டயக்ராமில் காமிச்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த எல்லை விட O to N வந்து எல் இல்லை, ஸோ இந்த எல்லை விட இந்த ஆர் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ரொம்பவே அதிகமாக இருந்தால் அந்த எல்லை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், தேவையே இல்லை. அவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்காது, ஓகேவா. ஸோ இங்கே வாங்க. ஸோ இஃப் ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் எல், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஆர்னே போட்டுடலாம். ஸோ இந்த டேர்மில் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு வரும், இது கியூப் கிடையாது. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு இருக்குது. இந்த எல்லோட வேல்யூ செம்ம கம்மியாக இருக்குது ஆரை விட, அதனால் எல்லை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஆர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுவும் என்ன ஆச்சுன்னா, அப்போ பிஎம் பை ஆர் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு இருக்கா. ஸோ இது இருக்குது ஆர் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு இருக்குது. இந்த டூவும் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு ஆர் கியூப் மட்டும் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன எழுதுங்க, -μ0/4π இந்த பிஎம் பை ஆர் கியூப் இன்டூ ஐ கேப்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த ஈக்விட்டோரியல் பிளேன். So this is the net magnetic field, total magnetic field at the equatorial plane of the bar magnet. So this is the answer. இது வந்து PM into I capனு இருக்குது. இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா PM into I cap நம்ம ஸ்ட்ரைட்டாக PM வெக்டார்னே போட்டுடலாம். ஸோ I cap will give you direction. ஸோ PM is the magnitude, அதோட நம்ம வெக்டார் ஆட் பண்ணிடணும். ஸோ PM வெக்டார்னு போட்டுக்கலாம். ஸோ this is B vector. So magnetic field at equatorial plane equals to -μ0/4π PM vector by R cube. So this is the answer. ஓகேவா. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போடுங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் போடணும்னா மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் போடணும், பேசிக் கேல்குலேஷன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹைப்போட்டனஸ் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், பித்தாகரஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாகிடும். ஸோ உங்களுக்கு மெயினாக ஃபிசிக்ஸ் போடனா கொஞ்சம் லைட்டாக மேக்ஸும் தெரிஞ்சாகணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. Important topic in this lesson, magnetic field at a point along the equatorial line due to the magnetic dipole. So இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாம். இஃப் பாசிபிள் யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ ஆல்சோ. ஐ வில் ட்ரை டு உங்கள் டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.